தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பற்றி இன்னைக்கு ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணுறது ஏதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கணும். கிட்டத்தட்ட 31 வகையான கோரிக்கைகள், அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறது கூட்டம் நம்ம கிடையாது. அவரை அழைத்து பேசி அது எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பற்றி இன்னைக்கு ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணுறது ஏதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கணும். கிட்டத்தட்ட 31 வகையான கோரிக்கைகள், அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறது கூட்டம் நம்ம கிடையாது. அவரை அழைத்து பேசி அது எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது குறித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அவர் என்னென்ன தெரிவித்தார், அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தற்போது தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த போராட்டம் தொடர்பான கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களின் கோரிக்கை தொடர்பாக நாங்கள் நிச்சயம் அவர்களை அழைத்து பேசுவோம் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார். அவர்கள் 31 அம்ச கோரிக்கைகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இதில் எந்தெந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியும், எது என்னென்ன நிலையில் உள்ளது என ஒரு 12 கோரிக்கைகளுக்கான தீர்வை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ந்து இன்று ஒரு நாள் அடையாள இந்த வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களுடைய அந்த கருத்துக்களை, அவர்களுடைய அந்த கோரிக்கையை, போராட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். அதே போல நாங்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை கேட்டு காதை மூடிக்கொண்டு இருக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இதற்கு முன்பு எப்படி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தப்பட்ட காலங்களில் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோமோ அதே போல இந்த முறையும் நாங்கள் நிச்சயம் அழைத்து பேசுவோம் என்ற உறுதியையும் அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த ஆசிரியர்கள் தொடர்பான அந்த கோரிக்கை என்பது பரிசீலித்து உரிய முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள், தொடக்க கல்வி ஆசிரியர்கள், இந்த டிட்டோ ஜாக் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சேர்ந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.